ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு அயனார் துணை சீரியல பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனா போயிட்டுருக்குங்க. நடேச வந்து தன் மனசுல இருக்கிற அத்தன விஷயத்தையும் நிலாகிட்ட சொல்ல போறாரு. அத பத்தின அத பத்தின விஷயத்த நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. இது வந்து நல்ல ஒரு அன்ப பரிமாறிக்கிற தருணம் இது. எப்படியோ எவ்ளோ கல் மனசு கூட இந்த கதைய கேட்டா அழுதுருவாங்க மக்களே. இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம நிலா வந்து கோமல வழியில மறைச்சு கேட்குறாங்க. "எதுக்கு இது மாரி பண்ணிட்டு போனீங்க? பாவம்ல பல்லவன். அவன பத்தி எதனா ஒரு விஷயமாச்சும் நீங்க வந்து பார்த்தீங்களா? கேட்டீங்களா? நீங்க பெத்த பையன் தானே! உங்களுக்கு எப்படி பாசம் இல்லாத போவும்? அவன் அழுதுட்டு இருக்கான் உங்கள நெனச்சுக்கிட்டு. இப்படி இருக்கீங்களேன்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் என்னம்மா பண்ண முடியும்? எனக்கு வேற வேலை இல்லையா? அதான் நீங்க எல்லாமே இருக்கீங்கல்ல, அவன பார்த்துங்கன்னு" சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஒரு தாய் வந்து அது மாரி பேசுவாங்களா? நம்ம புள்ளைய பார்க்கணும். எப்படியாச்சும் நம்ம புள்ளைய வந்து மறைஞ்சிருந்தாச்சும் பார்க்கணும். தூக்கி அரவணைச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை தானே இருக்கும். இந்த கோமல் வந்து எவ்ளோ கேவலமான புத்தியா இருக்காங்க. நிலா கேட்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களால பதிலே சொல்ல முடியல. எப்படி நிலா கிட்டருந்து தப்பிச்சு போணும். அந்த குறிக்கோளா வந்துட்டு இருக்காங்க. "எதுக்கும்மா இப்ப என்ன பின்தொடர்ந்துட்டே வர? எதுக்கு என்கிட்ட பேசணும்னு நெனைக்கிற? நான் தான் உங்க வீட்ல வந்து பணம் எடுக்கலையே! என்னோட குறிக்கோளே உங்க வீட்ல வந்து பணம் எடுக்கணும் தான். அதுக்காக தான் வந்தேன். ஆனா நான் எடுக்கலையே! இப்ப என்ன பண்ண போற? என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு எடுக்கு முடுக்கா ஒரு மாரியா பேசிட்டு இருக்காங்க. ஐயோ! நான் சொல்றத முதல்ல கேளுங்க. நீங்க எதுக்கு பல்லவன விட்டு போனீங்க? உங்களுக்கும் நடேசனுக்கும் என்னங்க உறவு? அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்துக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது. பல்லவன் என் புள்ள தான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது எங்க புள்ளன் தான். நடேச வந்து அதுக்கு அப்பா கிடையாது. நீங்க அதுக்கு மேல என்ன விஷயம் தேடணுமோ, அதுக்காக என்ன விஷயம் நீ உனக்கு கேட்குறியோ, அது எல்லாமே நீ என்கிட்ட இல்ல பதிலு. நீ போய் நடேசன்கிட்டயே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிர்றாங்க. நிலாவுக்கும் ஒண்ணுமே புரியல. என்னங்க இவங்க இவ்வளோ இதுவா சொல்லிட்டு போறாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்கள விடுற மாரி இல்ல. எனக்கு நீங்க ஃபுல்லா சொல்லுங்க. எனக்கு தலைய வெடிச்சிடும் போல இருக்கு. உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் அவரு உங்க மேல இப்படி எரிஞ்சு விழுறாரு? உங்கள பார்த்தாலே கோவம் வந்து திட்டுறாரு. எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். நிலா வந்து துருவி துருவி கேட்கறாங்க கோமல் கிட்ட. கோமல் சொல்றாங்க, "அம்மா எனக்கு நெறைய கடன் பிரச்சனை இருக்கு. நான் ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டேன். எங்க புருஷன் நானும் கடன் வாங்கிட்டோம். எங்க கழுத்து மேல கத்தி வைக்கிறாங்க. அதுக்காக நான் போய் சம்பாரிக்கணும். என்ன இதுக்கு மேல எதுவும் கேள்வி கேட்காத. பல்லவனோட என் பையன் தான். நான் தான் அந்த வீட்ல விட்டுட்டு போயிட்டேன். நடேசன் வந்து அந்த பையனுக்கு அப்பா கிடையாது. போதுமா? இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. நீ போய் அந்த ஆள்ட்டயே கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நிலாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இந்த பொம்பள இப்படி சொல்லிட்டு போகுது? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்ன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. நேரா வீட்டுக்கு போயிட்டு நடேசன் கிட்ட பேசுறாங்க. "அங்கிள் வாங்க அங்கிள் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும்." "அட நீ வேற என்னம்மா வந்து சும்மா நொய் நொய் நொய்ன்னு இருக்க. என்னதாம்மா உனக்கு பிரச்சனைன்றாங்க." "இல்ல அங்கிள் நீங்க வாங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த நான் பேசணும். தனியா பேசணும்னு" சொல்றாங்க. இங்க சேரனும், பல்லவனும் ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. எதுக்கு நிலா வந்து அப்பா கூட்டு போகுது, தனியா பேசுன்னு சொல்லுது. ஒண்ணுமே புரியலையே. எங்க கூட்டு போகுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. நிலா வந்து ஃபர்ஸ்ட்டு நடேசன் வரவே மாட்றாரு. "அச்சச்சோ! உன்கிட்ட ஒரே தொல்லையா போச்சு. ஏம்மா இப்படி பாடாப்படுத்துற? என்னதான் பிரச்சனை உனக்கு? எதுக்கு என்ன கூப்பிடுறன்னு?" கேட்குறாங்க. "இல்ல அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், வாங்க அங்கிள்ன்னு" சொல்லிட்டு நிலா நடேசன் அங்கிள கூட்டு போறாங்க. கூட்டு ஒரு கோயில்ல போய் கேட்குறாங்க. "எனக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சாகணும் அங்கிள். 2ல 1 எனக்கு தெரிஞ்சாகணும். பழம் வந்து யாரு? பழவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம்? அந்த லேடிக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்? சொல்லுங்க. நீங்க ஏன் அந்த பொம்பளைய கண்டாவே நீங்க அவ்ளோ அலறடிக்கிறீங்க, சத்தம் போடுறீங்க? ஒரே அந்தமா அழுதுட்டு இருக்கு. பல்லவனும் இத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். தேவையில்லாம பல்லவன் உன்கிட்ட சண்டை போடுறான். என்னதான் நடக்குது இந்த வீட்ல? எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீ கேட்காம இருக்கிறதும் சரி, தெரிஞ்சுக்காத இருக்கிறதும் சரி, எல்லாமே நல்லதுதாம்மா. உனக்கு தான் நல்லது. தேவையில்லாத விஷயத்துல நீ ஏன் மண்டைய போட்டு குழப்பிக்கிற? விட்டுடு. வேலை என்னவோ அத பாரு. உனக்கு வேலை இல்லையா? ஆஃபீஸ் போலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள் எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியும். சேர, சோழ, பாண்டியன் மட்டும் தான் உங்க பையன். பல்லவன் வந்து உங்க பையன் இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்டின்றாங்க. அப்பலாம் யார் சொன்னா? பல்லவனும் என் பையன் தான். இப்ப உனக்கு பிரச்சனை? அப்படின்னு கேட்கிறாரு. ப்ளீஸ் அங்கிள் நான் வந்து உங்க மேல நெறைய மதிப்பு, மரியாதை வச்சிருக்கேன். அதே மாரி நீங்க என் மேல வந்து நீங்க மதிப்பு, மரியாதை வச்சிருந்தீங்கன்னா, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லன்னா உங்க இஷ்டம்னு சொல்றாங்க. இத கேட்ட நடேசனுக்கும் என்ன இந்த புள்ள இப்படி நம்மள கேட்குதேன்னு சொல்லிட்டு, தன் மனச திறந்து சில விஷயத்தெல்லாம் சொல்றாரு. "அம்மா இப்ப நீ கேட்டல்ல, நீ கேட்கறதுக்காக நான் சொல்றேன். தயவு செஞ்சு இத பல்லவன்கிட்ட வீட்ல யார்கிட்டயும் சொல்லிடாத" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க கோமல கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு?" கேட்குறாங்க. "ஐயோ! நீ வேறம்மா. எனக்கும் அந்த பொம்பளைக்கும் கல்யாணம் ஆவலம்மா. நான் வந்து லாரி ஓட்டர்ஸ்ல ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ஊருக்கா லாரி ஓட்டர்ஸ்ல ஒவ்வொரு ஊரா போவோமா. அங்க வந்து 4 நாள் 5 நாள் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அங்க ஒரு கடைய தேர்ந்தெடுத்து நான் சாப்பிடுவோமா. அது மாரி எனக்கு குஜராத்ல கோமல அம்மா பழக்கமானாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருது. அவங்க ஒரு ஹோட்டல வச்சு நடத்திருந்தாங்க. அப்ப வந்து பள்ளம் வந்து கை குழந்தம்மா. நாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வருவேன். நல்லா பழக்கம் தான். நல்ல முறையான பழக்கம் தான்ம்மா. நாளடைவில வந்து அந்த பையனோட கோமலோட புருஷன் இறந்து போயிட்டாரு.
புருஷன் வந்து இறந்து போயிட்டாருமா. பாவம் அந்த பொம்பள வந்து கை குழந்தை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது. என்னால என்ன சொல்ல முடியும்? ஆறுதல் தான் சொல்ல முடியும். அவளுக்கு சொந்தக்காரன் நான் நெனச்சேன், அந்த அந்த கடையில வேல பார்க்குற அவங்க சொந்தக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் பல்லவனோட அம்மாவ. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். இவன் என்ன பண்றது தெரியல. அவங்களும் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணும், எனக்கு எதனா உதவி செய்யணும், என்ன ஹெல்ப் பண்ணுனான்னு சொல்லும். நான் என்ன பண்ணேன், சரி நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம். இது அவன கல்யாணம் பண்ணிக்க பயப்படுது. குழந்தை வச்சுட்டு என்ன பண்ணும்? சொந்த பந்தம் யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, நான் இங்க கூட்டின்னு வந்துட்டேன்ம்மா. இங்க கூட்டின்னு வந்து அதுக்கு அடைக்கலம் குடுத்தேன். பல்லவன் அம்மாவுக்கு நான் அடைக்கலம் குடுத்தேன்ம்மா. எனக்கும் அந்த அம்மாவுக்கும் தவறான ஒரு கடவுள் சத்தியமா சொல்றேன். எனக்கும் அந்த அம்மாவுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. எந்த தப்பான விஷயமும் இல்லம்மா. நான் வந்து ஒரு சகோதரி மாரி தான் அந்த அம்மாவுக்கு வந்து நான் அடைக்கலம் குடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு என்ன பண்ணுச்சு, அது எல்லாருக்கும் ஷாக் குடுக்குற மாரி குழந்தைய இங்க போட்டு கொள்ளாத அந்த ஆளு கூட ஓடி போச்சு. அவன் வந்திருக்கிறான், வந்து இங்க கூப்பிட்டுருக்கிறான். "வா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீ வரியான்னு?" கேட்டோனே, குழந்தை கூட பார்க்காம இங்க விட்டுட்டு அவன் கூட ஓடி போச்சும்மா. அதாம்மா எனக்கு கோவம் அந்த பொம்பள மேல. வேற எதுவும் இல்லம்மான்னு சொல்றாரு. இத கேட்ட நிலாவுக்கு வந்து, "என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலையா? உங்க ஒய்ஃபே கிடையாதா?" "அட நீ வேறம்மா! எத்தன தடவமா நான் சொல்றேன். நான் சரக்கு அடிக்காத பேசிட்டு இருக்கேன். நீ என்னமோ இப்படி கேட்டுட்டு இருக்கியேம்மா! நிஜமா வந்து எனக்கு 3 குழந்தை தான். 3 குழந்தைன்னு சொல்லாத. பல்லவனும் சேர்த்து எனக்கு 4 குழந்தை தாம்மா. பல்லவன் வந்து கை குழந்தை. சேர சோழ பாண்டியன்கிட்ட வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டான். என்கிட்டயும் ஆசையா வருவான். அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த பொம்பள வந்து பச்சை குழந்தை கூட பார்க்காத. என்கிட்ட கூட சொல்லாம, குழந்தைய விட்டுட்டு போனத பத்தி நான் சொல்லமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் எதுக்குன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. அதோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு குழந்தைய தவிச்சு பச்சை குழந்தைய அப்படியே இங்க போட்டுட்டு சொல்லாக்குள்ள ராவோட அவன் கூட ஓடி போச்சும்மா. ஓடி போய் அவன கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அதாம்மா அந்த பொம்பள மேல எனக்கு கோவம்ன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறாரு. நான் எதுவுமே சொல்ல. பல்லவனும் வந்து பசங்க கூட மிங்கிள் ஆகி நல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டான். அப்பா அப்பான்னு என்கிட்ட ஆசையா வருவான். நான் அப்படியே விட்டுட்டேன்ம்மா அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட நிலா வந்து ஓன்னு அழுதுடுறாங்க. என்னால நம்பவே முடியல அங்கிள். இவ்ளோ பெரிய விஷயம் நீங்க பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கிள். யாருமே செய்ய முடியாத விஷயத்த நீங்க செஞ்சிருக்கீங்க. இந்த காலத்துல வந்து சொந்த பசங்களே பார்க்காத காலத்துல, சுயநலமா இல்லாம நீங்க பல்லவன எடுத்து வளர்த்திருக்கீங்க அப்டின்றாங்க. பல்லவன் வந்து எவ்ளோ உங்கள திட்டியிருக்கான், கேவலமா பேசியிருக்கான். அதெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க இந்த மாரி அவங்ககிட்ட மூஞ்சி காட்டாம, உங்க புள்ள மேல இருந்து நீங்க பாசமா நடத்திருக்கீங்க. இதெல்லாம் நெனச்சா நீங்க ரொம்ப கிரேட் அங்கிள். உயர்ந்த மனிதன் நீங்க. சொல்லிட்டு நடேசன பாராட்டி பேசுறாங்க. அட விடுமா! அவன் என்ன அவன பொறுத்தவரைக்கும், அவங்க அம்மா தான் அவனுக்கு பிடிக்கும். அவங்க அம்மாவ எதிர்க்கிற அப்பனாவே நான் இருந்துட்டு போறேன். தயவு செஞ்சு இத நீ சொல்லிடாதம்மா. அதனால தான் இந்த விஷயத்த போட்டு நான் மறைச்சுட்டு இருக்கேன். வீட்ல யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. அவன் மனசு தாங்காதுல்ல. அம்மா தான் இப்படி அம்மா மேல பாசமா இருக்கான். அப்பா கெட்டவனா நெனைக்கிறான். அது மாரி நான் இருந்துட்டு போறேன். அவனுக்கு அப்பா இல்ல. அவங்க அப்பா செத்து போயிட்டான். இன்னொருத்தன் கூட அவன் ஆத்தா ஓடி போயிட்டான்னா, அந்த குழந்தைக்கு வந்து அவனுக்கு அசிங்கம்ல. அவன் எதிர்காலம் பாதிக்கும்ல. வேணாம்மா. அவனே என் 3 புள்ள மாரி ஒரு புள்ள இருந்துட்டு போட்டும். நான் என் புள்ளையா தான் நெனைக்கிறேன். ஊர் உலகத்துல வந்து நான் ஒரு பொண்ண கூட்டு வந்தேன். அவள அடிச்சு தொரத்திட்டேன். என்னென்னவோ பேசுனாங்க. அத பத்திலாம் நான் கவலையே படல. சொல்றவங்க சொல்லிட்டு போட்டும். வாய்க்கு பூட்டா இருக்கு. "உளவாய மூடலாம், ஊர்வாய மூட முடியுமா? யார் என்ன சொன்னாலும் அத பத்தி நான் கவலைப்படலம்மா. என் பசங்க நல்லா இருக்கணும். பல்லவனும் என் புள்ள தான். 3 புள்ளையோட என் 4 புள்ளம்மான்னு" சொல்றாரு. தன் மனசுல இருக்கிற பாரத்த நிலா கிட்ட இறக்கி வச்சுட்டாரு. நிலாவும் இத கேட்டு ஷாக் ஆகி ரொம்ப ரொம்ப மனதளவு ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. "உங்கள மாரி மனுஷன பார்க்க" கைய புடிச்சுக்கிட்டு நடேசன் கைய புடிச்சு அழுவுறாங்க. "உங்கள மாரி மனுஷன என்னால பார்க்கவும் முடியல, ஜீரணிக்கவும் முடியல. நீங்க எவ்ளோ நல்லவர் தெரியுமா? மத்தவங்க உங்கள பத்தி யோசிக்காம, மத்தவங்கள பத்தி நீங்க யோசனை பண்ணியிருக்கீங்க அங்கிள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள பத்தி நான் ரொம்ப உயர்வா நெனைக்கிறேன், பெருமையா நெனைக்கிறேன் அப்டின்றாங்க. "நிலா தயவு செஞ்சு இந்த விஷயம் உன்னோட வச்சுக்கோ. என் பசங்க யாருக்குமே தெரியுமா என்னான்னு தெரியல. மத்த பசங்களுக்கு பல்லவன் நெனச்சா ரொம்ப வருத்தப்படுவான். அவன பொறுத்தவரைக்கும் நானு கெட்ட அப்பனாவே இருந்துக்கிறேன். தயவு செஞ்சு வெளிய காட்டிக்காதம்மான்னு" சொல்லிட்டு, "நீ பார்த்து பத்திரமா போ. எனக்கு தெரியும். நீ இதெல்லாம் போட்டு மனச குழப்பியிருக்காதன்னு" சொல்லிட்டு தன் மருமகளுக்கு ஆதரவா சொல்றாரு நடேசன். இதுலருந்து நடேசன் வந்து ஒரு படி மேலேயே இருக்காருங்க. அந்த குடும்பமும் சரி, நடேசனும் சரி ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க மக்களே. இத வந்து நம்ம சேரன் வந்து பாத்துடுறாரு. இவங்க பேசின விஷயம்லாம் கேட்டுறாரா என்னன்னு தெரியல மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தொடர்ந்து ஆதரவு குடுங்க. நன்றி, வணக்கம்.